திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த தும்பாக்கம் கிராமத்தில் கோபிநாத் என்பவர் தமது மனைவி லாவண்யா என்பவருடன் உணவகம் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் உணவகத்தை புதுப்பிப்பதற்காக டிரில்லிங் இயந்திரத்தை கொண்டு சுவற்றை துளையிடும் பணிகள் மேற்கொண்டபோது எதிர்பாராத விதமாக சுவர் இடிந்து கோபிநாத் மீது விழுந்தது. இதில் இடிபாடுகளில் சிக்கி பலத்த காயமடைந்த கோபிநாத்தை மீட்டு பெரியபாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் கோபிநாத் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூரில் தோமுச மாவட்ட தலைவர் வைத்தியநாதன் மறைவையொட்டி அவரது படத்திறப்பு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா முழுவதும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்ன செயல் திட்டத்தை அறிவிக்கப் போகிறார் என காத்திருக்கிறார்கள். எனவே திமுகவை பொறுத்தவரை தொடர்ச்சியாக மக்களுக்காக பாடுபடும் இயக்கமாக திகழும் என தெரிவித்தார். மாற்று ஏற்பாடுல முழு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேட்டிற்கு 5 நிமிடத்திற்கு ஒரு மாநகர போக்குவரத்து கழக பேருந்து இயக்கப்படுகிறது. அதேபோல் கிளாம்பாக்கத்திலிருந்து தாம்பரத்திற்கு 2 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து இயக்கப்படுகிறது. அதேபோல் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து கிண்டிக்கு 3 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து இயக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ள அழகு சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். இவர் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். நேற்று இரவு வழக்கம் போல கடையை மூடிவிட்டு அதிகாலை கடையை திறக்க வந்துள்ளார். அப்போது கடையின் ஷட்டர் உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் கடைக்கு அருகில் இருசக்கர வாகனம் இருந்த நிலையில் கடைக்கு உள்ளே பேச்சுக்குரல் கேட்டுள்ளது. உடனடியாக பொதுமக்களின் உதவியுடன் உள்ளே சென்று பார்த்தபோது 2 சிறுவர்கள் பணம் மற்றும் பொருட்களை திருடிக் கொண்டிருந்தனர். அப்போது இருவரையும் பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்து தாரமங்கலம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து சிறுவர்கள் 2 மீது தாரமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சேலம் சிறார் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். கிருஷ்ணகிரி புறநகர் பேருந்து பணிமனையில் அண்ணா தொழிற்சங்க அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அண்ணாமலை வரலாறு தெரியாமல் பேசுகிறார். அவர் கட்சியினுடைய தலைவர்களை அவரே கலங்கப்படுத்துகிறார். பிரதமர் மோடி இதை அறிந்து அண்ணாமலை பேச்சை கட்டுப்படுத்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார். வடநாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் அது நமக்கு இப்பொழுது தேவையில்லை என்று கருதுகிறேன். நாம் தமிழ்நாட்டை பற்றி மற்றும் பேசுவோம். தமிழ்நாட்டில் அதிமுக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் கூட்டணி அமைக்கப்பட்டு கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை முடிந்த பின்பு கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படுகிறது என்பதை முடிவு செய்து அதற்கு பின்பு எத்தனை தொகுதிகள் இந்த கூட்டணி கட்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிற்கிறது என்பதை முடிவு செய்து அப்பொழுது உங்களிடத்திலே நாங்கள் அறிவிப்போம். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நேற்று இரவு கோவில் நடை சாத்துவதற்கு முன்பாக கோவிலில் மறைந்திருந்த திருநகர் நெல்லையப்பர் புறத்தை சேர்ந்த மணி என்பவர் கோவில் உள்ளேயே தங்கி சண்முக சன்னதி முன்பு இருந்த உண்டியலை உடைத்து பணத்தை எடுத்துவிட்டு வெளியே செல்ல வழி இல்லாததால் அங்கேயே தங்கியுள்ளார். பின்னர் கோவில் நடை திறக்கப்பட்ட பொழுது திருடிய உண்டியல் பணத்துடன் வெளியே வந்த நபரை கோவில் ஊழியர் சந்தேகப்பட்டு பிடித்து விசாரித்ததில் கோவில் உண்டியல் உடைத்து பணத்தை திருடியது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு திருப்பரங்குன்றம் போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஹர்சிங் உத்தரவின் பெயரில் சாராய கடத்தலை தடுக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நாகூர் போலீசார் மேலவாஞ்சூர் அடுத்த முட்டம் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது நாகப்பட்டினம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்களை போலீசார் நிறுத்தி சோதனை செய்ததில் அவர்கள் சாராயம் கடத்தி வந்தது தெரியவந்துள்ளது. விசாரணையில் பெரும் கடம்பனூரை சேர்ந்த முருகநாதன் மற்றும் விஜய் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் கடத்தி வரப்பட்ட 220 லிட்டர் சாராய பாக்கெட்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து அவர்கள் இருவரையும் கைது செய்தனர்.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டத்தில் உள்ள தகுதியான பயனாளிகளுக்கு பட்டா வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு 954 பயனாளிகளுக்கு 9,24,07,883 ரூபாய் மதிப்பிலான பட்டாவை வழங்கினார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், கடலூர் மாவட்டத்தில் 90% சர்வேயர் பணிகள் காலியாக உள்ள நிலையில் அதனை நிரப்பப்பட்டு வரும் நிலையிலும் பட்டா வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இன்னும் 2.5 ஆண்டுகளுக்குள் அனைவருக்கும் பட்டா வழங்கும் நிலை ஏற்படும் என பேசினார். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவினருக்கான சைக்கிளிங் போட்டியானது 20 கிலோமீட்டர் கிழக்கு கடற்கரை சாலையில் மாமல்லபுரத்தில் இன்று காலை நடைபெற்றது. சைக்கிளிங் போட்டியில் ஆண்களுக்கு 30 கிலோமீட்டர் தூரம் வரை இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் 25 பேர் பங்கேற்றனர். பெண்களுக்கான சைக்கிளிங் போட்டியில் 31 பேர் 16 கிலோமீட்டர் பயணம் நிர்ணயிக்கப்பட்டது. இதில் இறுதியாக 3 இடம் பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு மயிலாப்பூர் MLA தா வேலு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார். வணக்கம், என்னோட பேர் ஸ்ரீமதி. நான் தமிழ்நாடு சைக்கிளிஸ்ட். நான் வந்து கடந்த 3 வருஷமாக சைக்கிளிங் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2023 தமிழ்நாடு நடந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 6 நாளாக நான் ஈவெண்ட் ஓட்டிகிட்டு இருக்கேன். கேலோ இந்தியா கேம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சைக்கிளிங்கில். இதுக்கு முன்னாடி ட்ராக் ஈவெண்ட்டில் 1 கோல்டு, 2 கோல்டு, 1 சில்வர், இப்போது ரோடு ஈவெண்ட்டில் 1 பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழ்நாடு நடந்தது, தமிழ்நாடுக்காண்டி மெடல் பண்ண நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.